நியாயத்தை நீங்க எப்படி ஒருத்தர் அர்ணாப் குருசுவாமி வந்து ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட், அவர் வந்து பிஜேபிக்காக தான் பேசுறாரு போது நான் சொல்றேன் நீங்க ஒரு நல்ல அழகான ஜேர்னலிஸ்ட், நீங்க திமுக பேசுறீங்க, நான் சொல்றேன் நீங்க ஏத்துப்பீங்களா? 50 இந்த கிளம்பு. I am a pure பக்கா ஜேர்னலிஸ்ட், மக்களுக்கான ஜேர்னலிஸ்ட். நான் வந்து ஒரு பேலன்ஸ்டு ஜேர்னலிஸ்ட். என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. வரவேற்கிறேன். நான் ஒரு பேலன்ஸ்டு ஜேர்னலிஸ்ட். சரிங்களா? எங்க சரி எங்க தவறுன்னு பார்த்து பகுப்பாய்ந்து அதை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஜேர்னலிஸ்ட். வெரி குட். என்னுடைய கருத்திலும் அது வந்து சில நேரத்துல அப்படி இருக்கிறது இல்ல. மக்களுக்கான செய்திகளை கொடுக்க தான் நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம். வெரி குட். நான் சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுறேன். குட்டி மோடி ஆகணும்னு ஸ்டாலின் ஆசைப்படுறதா அப்படின்னு சொல்றாரு. எங்க சொன்னாரு? எங்கயாவது குட்டி மோடி ஆகணும்? எலெக்ஷனுக்கு முன்னாடி இவர் ஐ திங்க் ஒரு தனி அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு நியூஸ் சேனல்ல ஒரு 1-to-1 இது மாதிரி இன்டர்வியூ கொடுக்குறாங்க. அப்போ அவர் கேட்கிறாரு, வந்து அந்த நெறியாளர் கேட்கிறாரு, சார் உங்களுக்கு பிரதமர்லாம், எனக்கு பிரதமர் எந்த விஷயமா இருந்தாலும் எனக்கு தாங்க முதல்ல போன் பண்ணுவாங்க. யாரு? பிரதமர். அப்படியெல்லாம் சொல்ல என்ன சொல்லல, நீங்க அப்படியெல்லாம் சொல்லல. நான் சொல்றேன் நீங்க பாக்கல. இப்ப நான் வீடியோ உங்களை காட்டிட்டேன்னா அவரே சொல்றாரு எந்த விஷயமா இருந்தாலும் என்கிட்ட முதல்ல போன் பண்ணுவாரு, என்கிட்ட கேட்பாரு, அதை நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். பாருங்க, நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் நான் பேச முடியாது. அவர் என்ன பேசியிருக்காரு அதை பத்தி பேசுறேன். இல்ல நீங்க ரெண்டாவது சொல்றேன், அப்படியெல்லாம் பேசல. நீங்க இந்த இன்டர்வியூ முடிச்ச உடனே நான் காட்டுறேன், அது நீங்க டெலிகாஸ்ட் பண்ணுங்க. சரிங்களா? பிரதமரோட நட்புறவுல இருப்பீங்களா? ஆட்சி ரீதியா இப்போ நட்புறவோட தான் இருக்கிறேன். இப்போ போனா பேசுறேன், போன் அடிக்கடி அவர் என்கிட்ட பேசுறாரு, நானும் பேசுறேன். ஏதாவது பிரச்சனை நானே போன் பண்ணி பேசுறேன். ஒண்ணும் இல்ல, சைனா வந்த அந்த இஷ்யூ வந்துச்சு. அப்போ வந்து முதல்ல என்கிட்ட தான் போன் பண்ணி பேசுறேன். அதுக்கப்புறம் தான் முதலமைச்சர்கிட்ட பேசியிருக்கிறாரு. கட்சி கடந்து உங்க மேல ஒரு அன்பு இருக்கு அவருக்கு. போன் பண்ணா ஃபர்ஸ்ட் அம்மா எப்படி இருக்காங்கன்னு கேட்பாரு, மதரை பத்தி கேட்பாரு. அந்த அளவுக்கு எனக்கு சொல்லுவாங்க. I am a pure பக்கா ஜேர்னலிஸ்ட், மக்களுக்கான ஜேர்னலிஸ்ட். நான் வந்து ஒரு பேலன்ஸ்டு ஜேர்னலிஸ்ட். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.